பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்கு தானே தினம் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளை குறித்து என்ன நினைப்பா? என் பிள்ளைகள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். கொஞ்சம் முகம் வாடி போனா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற, என்ன பிரச்சனைன்னு கேட்டு சந்தோஷப்படுத்துவதிலே கவனம் செலுத்துவான்ல. அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் இயேசுவ நம்முடைய பரம தகப்பன். அவர் நம்மை கவனிப்பார். முகம் வாடிட்டு சந்தோஷம் குறைஞ்சிட்டேன்னா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் துக்கமா இருக்க, ஏன் சந்தோஷமா இல்லைன்னு கேட்பார். அப்பா அவர்கிட்ட நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க எனக்கு இருக்கீங்கள அப்படின்னு சொல்லும் போது அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். பாருங்களேன், ஏசாயா 66 அதிகாரம் 5 அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்றார், என் மகனே மகளே, நீ சந்தோஷமா இருக்கிறதற்கு நான் உனக்கு காணப்படுவேன், நான் என்ன உனக்கு வெளிப்படுத்துவேன். அப்போ உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை அவர் செய்வார். அதுதான் தகப்பனுடைய இருதயம். இயேசு நமக்கு நல்ல தகப்பன். உங்களை ஒரு காரியம் பாதிச்சுட்டு துக்கத்தை உண்டாகுதுன்னு, ஆண்டவரே இயேசுவே என்னுடைய தகப்பனே, இது எனக்கு கொஞ்சம் துக்கமா இருக்குது, இது என்னை காயப்படுத்துது, பாரமா இருக்குது, என் சந்தோஷத்தை பாதிக்குது, ஹெல்ப் மீ அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க. உடனே அவர் இடைப்படுவார், உங்களுக்கு காணப்படுவார், உங்களை சந்தோஷப்படுத்தும்படி காரியங்களை மாற்றி அமைப்பார். இன்றைக்கு உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கிற விஷயம் என்ன? குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, வியாதி பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, மனுஷரால பிரச்சனை, எதுவா இருக்கட்டும், அவர் அந்த சூழ்நிலையை மாற்றி நீங்க சந்தோஷமா இருக்கும்படி செய்வார். ஆனா அதுக்கு ஒண்ணு செய்யணும். என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் முன்பகுதி சொல்லுது, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே. யாரை சந்தோஷப்படுத்துவாராம்? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்போ எந்த பிள்ளை மேல தகப்பனுக்கு ரொம்ப அன்பாக்குறாருக்கோ, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளை மேலதான் தகப்பனுக்கு ரொம்ப அக்கறை இருக்கும். உண்மைதானே? அப்ப நம்ம எப்பவுமே தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கணும். பாருங்க, 50 வருஷமா ஆயிடுச்சு நான் ஊழியத்துக்கு வந்து. இந்த 50 வருஷமா அந்த பைபிளை திரும்ப திரும்ப வாசிக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும்னு இருக்கிற. தினம் காலையில எழுந்த உடனே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ண பிறகு முதல்ல செய்யறது வசனத்தை தியானிக்கிறது. நான் அதை வாசிக்கும் போது ஆண்டவர் அதிலிருந்து என்கிட்ட பேசுவார். அதை வைத்து, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நான் நடக்கணும், இந்த வசனத்தின்படி நான் கொஞ்சம் குறைவுள்ளவனா இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் அந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஜெபிச்சுட்டா ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். என் ஆண்டவருடைய உள்ள மகளும். இந்த வசனம் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற சட்ட புஸ்தகம். இப்படிதான் என் பிள்ளைகள் வாழணும்னு சொல்லி, அப்ப அந்த மாதிரி வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து கொண்டா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கும்படி ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அதனால இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் எப்பவுமே நடுங்குவேன்ப்பா, அப்பா சொல்ற வார்த்தையை நான் தட்ட மாட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அவர் உங்களை எப்பவுமே சந்தோஷமாகவே வைத்திருப்பார். இன்றைக்கு உங்களை துக்கப்படுத்துகிற, சந்தோஷத்தை பாதிக்கிற காரியத்தை உடனே விளக்குறதற்கு என்ன உண்டோ அதை உடனே செஞ்சிருவார். சூழ்நிலை உடனே மாறிடும். இன்றைக்கு உங்க துக்கம் சந்தோஷமா மாறிடும். என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் தானே நான் சிலுவையில என்னையே பலியாய் கொடுத்தேன், ரத்தத்தை சிந்தினேன், என் பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்துவேன். நீ வைராக்கியமுள்ள ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இப்ப சொல்றீங்களா? இருதயத்துல கை வைத்து, அப்பா உங்க வசனத்துக்கு நான் எப்பவும் நடுங்குவேன், கீழ்ப்படிவேன், தினம் வாசிப்பேன், தியானிப்பேன், அதன்படி வாழை அர்ப்பணித்துக் கொள்ளுவேன். என்னை துக்கப்படுத்துகிற இந்த காரியத்தை மாற்றி நீங்க வாக்கு கொடுத்தபடி என்னை சந்தோஷப்படுத்துங்க. இன்றைக்கு இப்போ இந்த நேரத்துல சூழ்நிலை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.